ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பாலா. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமோட காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் இருக்கோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு மரத்தை காட்ட போகிறேன். நம்ம ஊரில் வந்து யானைகள்லாம் இருக்குதுல்ல, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் யானைகள் இருக்குது. பொதுவாக யானைகள் கட்டுறதுக்கு வந்து கயிறு தயாரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஸ்ட்ராங்கான கயிறு. அந்த கயிறு வந்து எந்த மரத்துலேருந்து தயாரிப்பாங்க தெரியுமா? காட்டுறேன் பாருங்க. இந்த மரத்தோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஸ்டெர்கூலியா வில்லோசா. இது தமிழில் வந்து ஊடல் மரம் இல்லை யானை கயிறு மரம் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நிறையா இருக்கும். இது வந்து கொட்டி போச்சு. மைனாக்கள்லாம் வந்து பாதியிலே வந்து இதை போட்டு தெளிகிறாங்க. மரத்துலேயே இடத்துல இல்லை. ஆனால் அதனால தான் இந்த மரம் வந்து இந்த காடு ஃபுல்லாக, அதாவது மேக்ஸிமம் இந்த மரம் நார்த் ஈஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது காடு ஃபுல்லாக பரவுறதுக்கு காரணம் இந்த மைனாக்கள், கிளிகள் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பழம் காமிச்சேன்ல, அந்த பழங்களில் இருந்து தான் வந்து லைக் சாஃப்டான பேப்பர் மாதிரி அந்த தீப்பெட்டி, பார்சல் பண்ணுற கவரு, அந்த மாதிரி விஷயம்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போது இது வந்து ஒரு பூ பூத்து அதுங்க பாலினேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து இந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து கொட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே பூ 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 மாதிரி தெரியும், ஆனால் பூ இல்லை. இதெல்லாம் பழங்கள்.